தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலேனியவர்களை இந்த நவநாள் திருப்பலியை திருக்குடும்ப சபையார் சிறப்பித்து மகிழ்கின்றார்கள். அதை காணோர் திருமணத்திலே அன்னை மாமரி தாயை போல இருந்து அந்த குடும்பத்திற்காக பரிந்துரைத்தது போல நம்முடைய தாய்மாரும் நம்முடைய குடும்பத்திற்காக பரிந்துரைக்கிறார்கள், பல்வேறு தியாகங்களை செய்கிறார்கள். எனவே சிறப்பான விதத்தில் நம்முடைய தாய்மார்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். தொடர்ந்து தெய்வீக திருப்பலிகளை இறைவன் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து பலப்படுத்தும்படியாக ஒருவருக்கொருவர் ஜெபித்துக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், இயலாமைகள், பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவற்றிற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் அதிகாரம் 62 இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. சீயோன் வெற்றி வைகை ஒளியனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரே. எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரே. இறையினத்தவர் உன் வெற்றியை காண்பார், மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவர் கையில் நீ அழைத்து மணிமணியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரசு மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவர்களுக்கு இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சியா என அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயிலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னிப் பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 4 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, அருள்கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல்வளத்தை அருளுகிறார், இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவுசெறிந்த சொல்வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் மற்றொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணித்தீர்க்கும் அருள்கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12. கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நகும் சென்று
அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பிரகாசபுரத்தில் கொழுவீற்றிருக்கும் புனித பிரகாசி அம்மாளுடைய அன்பு பிள்ளைகளே, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சத்தம் இல்லையே, சந்தோஷம். பிரியமானவர்களே, எல்லாரும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. எத்தனை பேருக்கு ஜெபிக்க பிடிக்கும்? எத்தனை பேருக்கு ஜெபம் சொல்ல முடியும்? கைதுவாகும். எத்தனை பேர் காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் சொல்றீங்க? இப்போ கை நிறைய கீழே போயிட்டு. எத்தனை பேர் இரவு தூங்குவதற்கு முன்பாக ஜெபம் சொல்கிறீர்கள்? சந்தோஷம். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடல் உண்டு. கல்யாணமா கல்யாணம், காணா ஒரு கல்யாணம், அகர்து பிரியாணி கல்யாணம், கர்த்தர் இயேசு கலந்து கொண்ட கல்யாணமா? சரி, நமக்கு பாட்டா முக்கியம், கல்யாணம் தான் முக்கியம் இல்லையா? சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த காணாவூர் திருமணத்தை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். தந்தையவர்கள் சொன்னார்கள், இந்த வாசகத்தோடு ஒட்டிய ஒரு இறை சிந்தனையை கொடுக்க சொன்னார்கள். எனவே நாம் இந்த காணாவூர் கல்யாணத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு கல்யாணம் என்றாலே தடபுடலாக எல்லா விதமான ஏற்பாடுகளும் ஏறக்குறைய ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்முடைய வீடுகளில் ஆரம்பித்து விடும். அப்படித்தானே? இந்த கல்யாணத்தில் எது மிக மிக முக்கியம்? மணமக்களா, பங்குச்சாமியாரா, அது எது ரொம்ப முக்கியம்? எது இல்லைன்னா பேசுவாங்க மக்கள்? சாப்பாடு, சோறு தான் முக்கியம். பிரியமானவர்களே, இந்த யூத கலாச்சாரத்திலே திருமணம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த திருமண விழாவானது ஏறக்குறைய 7 நாட்கள் நடைபெறுவதாக விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எதற்காக 7 நாட்கள்? ஏன் 6 நாள் இல்லை? எதற்காக 7 நாட்கள்? முழுமையான நாள். வெரி குட், முழுமையான நாள். விவிலியத்திலே தொடக்க நூல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், 6 நாட்கள் கடவுள் என்ன பண்றாரு? வேலை செய்கிறார், படைக்கிறார் இந்த உலகத்தை. 7வது நாள், அந்த 7வது நாள் நிறைவு பெறுகிறது, முழுமை பெறுகிறது. எனவே இந்த யூத கலாச்சாரத்தில் இந்த 7 நாட்கள் திருமணம் மிகவும் விமரிசையாக நடைபெறும். இன்னைக்கு நம்முடைய ஊர்களில், நம்முடைய பகுதிகளில் திருமணம் என்றாலே ரொம்ப ஈஸியாக வேலை முடியுது பிரியாணி. உணவு இப்போது பிரியாணி, அதுவும் இப்போ வந்து பக்கெட் பிரியாணி ஆகிட்டு இல்லையா? பக்கெட் பிரியாணி, அது எந்த பக்கெட்டில் போட்டாலும் பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு பிரியாணி தான் முக்கியம். இதே போல் யூத கலாச்சாரத்திலே ஒரு பானம் மிக மிக முக்கியமாக இருந்தது. அது என்னது? என்னது? திராட்சை ரசம். திராட்சை ரசம்னு ஒரு சில பேர் நாக்கு வந்து என்ன ஆகுது, அப்படி இழுக்குது இல்லையா? சரி, திராட்சை ரசம். பிரியமானவர்களே, திராட்சை ரசம் எதனுடைய அடையாளம் என்றால் அக்களிப்பின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம். நான் பெரியதாளில் சின்ன ஃபாதராக இருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 2 மாத காலமாகவே திருவிழா கொண்டாட்டங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் திருவிழா. இந்த திருவிழாவிலே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்? வழக்கமாக இளையோர் என்ன செய்வார்கள் என்றால் பாக்ஸ் கட்டி ஆடுவாங்க. பாக்ஸ் இருக்குல்ல, ஸ்பீக்கர், அதை கட்டி என்ன பண்ணுவாங்க? அங்கே எங்கேயுமா கட்டி சுற்றி என்ன பண்ணுவாங்க? ஆடுவாங்க. யாரையும் தூங்க விடக்கூடாது. இது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த யூத சமூகத்திலே இந்த திராட்சை ரசம் என்பது அக்களிப்பின் அடையாளமாக, மகிழ்ச்சியின் அடையாளமாக மக்களால் கருதப்பட்டது.
நம்ம ஊர்களில் ஒரு மிகப்பெரிய கல்யாணத்தை நடத்துகிறோம், தடபுடலாக நிறைய செலவு செய்கிறோம். கடைசியில் ஒரு 2-3 பந்திக்கு பிரியாணி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? என்னத்தை கல்யாணத்தை நடத்தினான், இவ்வளவு செலவழிச்சான், ஒழுங்கா சோறு கூட போட தெரியல. இதே போலத்தான் யூத சமூகத்திலும் அக்கம் பக்கத்தினர் பேசியிருப்பார்கள். இந்த 7 நாட்கள் திருமண விழாவிலே 3வது நாள் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், கடவுள் முதல் நாள் 2வது நாள் உலகத்தை படைத்துவிட்டு 3வது நாள் உலகத்தை படைக்கின்ற போது எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். முதல் 2 நாளில் சொல்லப்பட்டிருக்காது கடவுள் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி, ஆனால் 3வது நாளிலே நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் இந்த யூத சமூகத்திலே 3வது நாள் மிக மிக முக்கியம். அன்றைக்கு தான் திருமணம் மிக மிக விமரிசையாக கோலாகலமாக நடைபெறும். ஆக இந்த வேளையிலே பிரியமானவர்களே, அன்னை மாமரி அங்கே இருக்கிறார். அன்னை மாமரிக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியாது. இன்னைக்கு நாம் என்ன பண்ணுவோம், ஒரு கல்யாணம்னா எல்லா இடத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்து கடைசியிலையும் கொண்டு வைப்போம். அப்படி பண்ணுவீங்க, பங்குச்சாமி கொடுப்பீங்க இல்லையா? கரெக்டாக சொல்கிறீங்க, வழக்கமாக அப்படி தான். ஒரு காலத்தில் பார்த்தோம் என்றால் முதல்ல எங்கே வைப்போம்? ஆலயத்தில் வைப்போம், பங்குசாமி கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், மற்ற இடங்களுக்கு நாம் கொண்டு செல்வோம். இங்கே பார்க்கின்ற அன்னை மரியாளுக்கு அழைப்பிதழ் கொடுத்திருந்தார்களா? கண்டிப்பாக கொடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அன்னை மரியாள் வந்திருக்க முடியாது. இயேசுவும் சீடர்களும் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆக இந்த அழைத்தல் என்பது மிக மிக முக்கியம். இன்னைக்கு இடிந்தகரையில் காலையில் ஒரு கல்யாண பூசை முடிச்சுட்டு என் கூட ஒரு பையனை கூட்டு வந்துட்டு இருந்தேன். இருக்கும்போது கூத்தங்குழியில் மழை பெய்து கொண்டிருந்தது. அப்போ மதியம் சாப்பிடல, ஊருக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போ பின்னாடி இருக்க அந்த பையன் சொன்னால், ஃபாதர் கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுக்கலாம் அப்படின்னா. டேய், மழை பெஞ்சிட்டு இருக்கடா, வேகமாக போயிடும்ல. இல்லை, பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்கு நடக்க சாப்பிட்டுட்டு போகுமா? தெரியாத ஒரு கல்யாணத்துக்கு போகுமா? இல்லை. இங்கே இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைப்பு என்பது மிக மிக முக்கியம். மதிக்காத ஒருத்தர் வீட்டுக்கு போவோமா? போக மாட்டோம். அழைக்காத ஒரு வீட்டுக்கு போக மாட்டோம். ஆக இங்கே பிரியமானவர்களை, இயேசுவும் அவருடைய சீடர்களும் அங்கே அழைப்பு பெற்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. மரியாவும் அங்கே இருந்தார். நன்றாக கவனியுங்கள், அங்கே எல்லாமே மிக விமரிசையாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. பாட்டு கச்சேரி ஆடுறாங்க, திராட்சை ரசத்தை குடிக்கிறாங்க. அது அங்கே மிகப்பெரிய கோலாகலமாக அந்த கொண்டாட்டமானது நடந்தேறி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே யாருமே அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கல. அங்கே பந்தி மேற்பார்வையாளர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சாப்பாட்டுக்கு பொறுப்பான ஆள். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு, ஆனால் அவர் என்ன பண்ணல, ஒழுங்காக கவனிக்கவில்லை. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? பாவம், மிகப்பெரிய பாவம். என்ன பாவம்? பாவம். பாவம் செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய பாவமா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? பிறரை கண்டுகொள்ளாத நிலை. நீ ஒரு சில குடும்பங்களில் பெற்றோர் வயதான பிறகு பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுகொள்ள மாட்டார்கள். மாமியார் உடம்பு செலவு மருமகள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆக இங்கே பார்க்கின்ற போது இந்த திருமண விழாவிலே எல்லாம் விமரிசையாக நடக்கிறது. ஆனால் அங்கே திராட்சை ரசம் தீர்ந்து போய்விட்டது. யாரும் கண்டுகொள்ளவில்லை. நம்ம வந்துமா, இடத்த பிடிச்சுமா, சாப்பாட்டு உள்ள போட்டுமா, திராட்சை ரசத்தை குடிச்சுமா, கிளம்பிக்கிட்டே இருக்கு. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அங்கே எல்லாருமே வந்திருந்தார்கள், எல்லோரும் பந்திக்கு முந்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அன்னை மாமரி மட்டும்தான் கண்டுகொள்கிறாள். எல்லோருமே அழைக்கப்பட்டிருந்தார்கள், ஆனால் ஒரே ஒரு பெண்மணி அங்கே கண்டுகொள்கிறாள். அந்த குடும்பத்தினுடைய அவல நிலையை கண்டுகொள்கிறாள். ஐயோ, இந்த குடும்பத்தார் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, ஊர்காரங்க எப்படி பேசுவாங்க, யூத சமூகத்தில் எல்லாரும் எப்படி பேசுவாங்க. ஆக இந்த அன்னை மாமரி கண்டுகொள்கிறார். முதலில் அழைக்கப்பட்டார்கள், இரண்டாவதாக கண்டுகொள்கிறார். அத்தோடு கண்டுகொண்டதோடு மட்டும் அன்னை மாமரி நின்று விட பிரிவினர்களே என்ன செய்கிறாங்க, நைஸாக போய் மகன்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, எப்பா திராட்சை ரசம் தேர்ந்து போய்விடும். பிரியமானவர்களே, நன்றாக கவனிங்கள். இது இயேசுடைய முதல் அருமடையாளம், இயேசு செய்த முதல் அற்புதம். இதுக்கு முன்னாடி இயேசு எதுவுமே அற்புதம் செய்யலை. அப்படி என்றால் இந்த அன்னை மாமரி எந்த ஒரு நினைவோடு அந்த மகன்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க?
நம்பிக்கை. பாருங்க, போய் சொன்ன உடனே ஏசு என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய, எனது நேரம் இன்னும் வரவில்லை. பசங்க அப்பாட்ட கேட்பா, எனக்கு ஒரு பைக் வாங்கி தரணும். அப்பா என்ன சொல்லுவாங்க? எனது நேரம் இன்னும் வரவில்லை. உடனே அம்மா கிட்ட போவாங்க இல்லையா? இங்கே அன்னை மாமரி கேட்குறாங்க, எப்பா இதா செய்ப்பா, இந்த குடும்பத்திற்காக இதா செய். பிரியமானவர்களே, அன்னை மாமரி ஒரே ஒரு முறை தான் கேட்கிறார். அப்ப ஏசு என்ன சொல்றாரு? அம்மா எனக்கு நேரம் என்ன வரல. அன்னை மாமரி என்ன சொல்றாங்க? சீடர்கள்ட்ட, பணியாளர்கள்ட்ட, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்க. ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க பாருங்க. சொல்லிட்டு அன்னை மாமரியோட சீன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அன்னை மாமரி வந்தாங்களா, அற்புதம் செஞ்சு போறாங்களா? அன்னை மாமரி பற்றி சொல்லப்படவில்லை. பிரியமானவர்களே, அன்னை மாமரி அங்கே என்ன பண்றாங்க? பரிந்துரை செய்கிறாள், ஜெபிக்கிறாள். ஜெபிக்கக்கூடிய ஒரு தாய். விவிலியத்திலே 4 இடங்களில் அன்னை மாமரி, பிரியமானவர்களே, 4 இடங்களில் அன்னை மாமரி பேசியதாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எந்த இடம்லாம்? எங்கெல்லாம் அன்னை மாமரி பேசினாங்க? எங்கெல்லாம் பேசினாங்க? எலிசபெத் அம்மாள்கிட்ட பேசினாங்க. சித்தி எலிசபெத் யாரு? சித்தி. சித்திட்டவே பேசுறாங்க. வேற எங்கெல்லாம் பேசுறாங்க? கபிரியேல் வானதூதர்ட்ட பேசுறாங்க. வேற வேற எங்கெல்லாம் பேசுறாங்க? கோயிலில் பேசுனாங்களா? பேசலையா? ஏசு காணாமல் போன போது அட பாவி, உங்க அப்பாவை என்னை இப்படி தவிக்க விட்டு போயிட்டியே, பேசுனாங்களா இல்லையா? கேட்டாங்க இல்லையா? கேள்வி கேட்டாங்க. அடுத்தபடியாக வேற எங்கெல்லாம் பேசுனாங்க? பைபிள் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்குதா? யார் சரியா சொல்றாங்க உங்களுக்கு பரிசு கொடுத்துடலாம். வேற எங்க சொல்லப்பட்டிருக்குது? மொத்தம் 4 இடங்கள், 3 இடங்கள் சொல்லி. இன்னொரு இடம் எந்த இடம்? சிலுவையில் அறியும் போது பேசிட்டு இருந்தாங்களா? கானாவூர் திருமணத்தில். அதை எப்போ சொன்னி? யார் சொன்னா? ஒருத்தரும் சொல்லலை. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு பரலோகம் மந்திரமும் ஒரு அருள் இந்த மாதிரியும் சொல்லிடுவோம். சந்தோஷம். அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட் இல்லையா? அது பிரியமாக இந்த 4 இடங்களில் அன்னை மாமரி பேசுகிறார். இந்த இடத்தில் மட்டும்தான் அன்னை மாமரி என்ன பண்றாங்க? பிறருக்காக, பிறருடைய துயர் கண்டு பிறருக்காக ஜெபிப்பதை பார்க்கிறோம். அது அப்படிப்பட்ட ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயாக இங்கே இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கின்ற போது அங்கே எத்தனை கல்சாடிகள் இருந்து, கல் தொட்டிகள் இருந்துருந்துச்சு? 6. நமக்கு பிடிக்காத நம்பர் இல்லையா? 7 தானே முழுமை, 7 தான் நிறைவு. அப்படி என்றாலும் 6 கல்சாடிகள் மட்டுமே இருக்கிறது. இப்படிப்பட்ட சமயத்திலே அங்க என்ன சொல்றாரு ஏசு? என்ன சொல்றாரு? ஏப்பா எல்லாரும் என்ன பண்ணுங்க? தண்ணி கோதி ஊத்துங்க. இந்த 6 கல் தொட்டிகள் எதற்காக வைக்கப்பட்டிருந்தது? ஃபாதர் வாசித்தாங்க, ஆட்சி வாசகத்தில். எதற்காக வைக்கப்பட்டிருந்தது? எதற்காக பயன்படுத்தப்பட்டது? நம்ம வீடுகள்லாம் ஒரு காலத்தில் பார்த்தோம்னா வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க இல்லையா? எதுக்கு? கை காலு கழுவுவதற்கு. ஆக இந்த யூதர்களுடைய மரபுப்படி தூய்மை சடங்கு விழாவுக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த கற்தொட்டிகள், கல் தொட்டிகள். இன்னைக்கு இந்த கல் தொட்டிலாம் போயிட்டு நீங்கள்லாம் பிளாஸ்டிக்காக மாறிடு இல்லையா? ஆக இந்த 6 கல் தொட்டிகள், பிரியமாக நன்றாக கவனிக்கலாம். 6 கல் தொட்டிகள், 6 கல் தொட்டிகள். அவங்க பாதி ஊத்துல, முக்காவாசி ஊத்துல விளிம்பு நிறைய நிறைய என்ன பண்றாங்க? ஊற்றுகிறார்கள், தண்ணீரை ஊற்றுகிறார்கள். ஆக அங்கே குறைவாக இருந்த அந்த 6 கல் தொட்டிகள், 6 என்பது குறைவான எண், 7 என்பதுதான் முழுமை. ஆக இங்கே இயேசு என்ன பண்றாரு? தன்னையே ஒரு கல் தொட்டியாக மாற்றுகிறார். 7வது கல் தொட்டி யாரு? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. குறைபட்டிருக்கக்கூடிய அந்த கல் தொட்டிகளில் தன்னையும் ஒன்றாக இணைத்து அவர் என்ன பண்றாரு? 7வதாக அந்த கல் தொட்டி அதை நிரப்புகிறார். திராட்சை ரசத்தால் அதை மாற்றுவதை பார்க்கிறோம். எனவேதான் ஒரு முறை ஒரு கானாவூர் திருமண போட்டியானது நடைபெற்றது. கானாவூர் திருமணத்தை பற்றி யாராவது கவிதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் விறுவிறுப்பாக எழுதி கொண்டே இருந்தார். எல்லாரும் நினைத்தார்கள் எனக்கு தான் பிரைஸ் வரும், எனக்கு தான் பரிசு வரும், நான் 2 பக்கம் எழுதியிருக்கேன், 3 பக்கம் எழுதிருக்கேன் நினைத்தார்கள். ஒரே ஒரு பையன் மட்டும் 4 வார்த்தைகள் தான் எழுதினான். அவனுக்கு எழுது கடைசியில் பரிசு வந்துட்டு. எப்படிரா
நம்ம இவ்வளோக்குள்ளே படித்து எழுதிருக்கு, இந்த பையன் 4-5 லைன் தான் எழுதியிருக்கு, அதுக்குள்ளே எப்படி பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது அவன் எழுதிய வார்த்தைகள் இவ்வாறு இருந்தது. நாதன் நோக்கினான், நாணி சிவந்தாள் நங்கை. இதான் புரிஞ்சா? என்ன புரிஞ்சுக்கணும்? நாதன் நோக்கினான், நாணி சிவந்தாள் நங்கை. நாதனுக்கு யாரு? ஏசு. ஏசு நோக்குகிறார், நாணி சிவந்தாள் நங்கை அப்படின்னு என்னது? சிவந்தாள் என்னது? சிவந்தாள் சிவப்பாக மாறு, சிவந்தாள். நங்கை, நங்கை யாரு? மாதாவா? அங்கே நாணி சிவந்தாங்க. இங்கே பார்க்கின்ற போது பிரியமல்ல, அந்த 6 கல் தொட்டிகள் சிவப்பாய் மாறியது. நான் சொல்லலை, விவிலியா இருந்தேன்னு சொல்லல, சரிங்களா? அது 6 கல் தொட்டிகள். அவர் நோக்கினார், அன்னை மாமரி இயேசுவை நோக்கினார். இயேசு அந்த கல் தொட்டிகளை நோக்கினார். அது எப்படி மாறுகிறது? சிவப்பாய் மாறுகிறது, ரசமாய் மாறுகிறது. அதுவரை பரிமாறப்படாத ரசமாய் மாறுகிறது. அப்படி என்றால் பிரியமானவர்களே, அன்னை மாமரி அழைக்கப்பட்டார். அவர் என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணாங்க? அடுத்து கண்டு கொண்டார், 3ஆவதாக கேட்டார், 4ஆவதாக பெற்றுக்கொண்டார். இது 4ஐயும் எதற்காக உங்களிடத்தில் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். ஜெபமே ஜெயம் என்று சொல்வார்கள். மகாத்மா காந்தி சொல்வார், ஒவ்வொரு நாளையும் நீ ஆரம்பிக்கின்ற போது ஜெபத்தோடு ஆரம்பி, ஒவ்வொரு நாளையும் நீ முடிக்கின்ற போது ஜெபத்தோடு முடி. எனவே ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். இதை பல்வேறு நேரங்களில் நாம் அறிவாளிகளாக இருக்கிறோமா, முட்டாள்களாக இருக்கிறோமா? எத்தனை பேர் அறிவாளிகள்? கை தூக்குவோம். எத்தனை பேர் அறிவாளிகள்? என்ன ஒருத்தர் கை தூக்க மாட்டீங்க? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அறிவாளிகள்னா ரொம்ப அதிபுத்திசாலாம் கிடையாது. சரியானதை சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான நம்பர்கிட்ட பேசுறது தான் என்னது? அறிவாளிகள். நிறையா புக்கு படிக்கிறது மட்டும் அறிவாளிகள் கிடையாது. எத்தனை பேர் அறிவாளிகள்? இப்போ கை தூக்குவோம். பின்னாடி ஒரு 2 பேர் தூக்கிக்கிறேன். வெரி குட். சரி, இப்போ கை தூக்கினவங்களும் அறிவாளிகள், மற்ற எல்லாரும் யார்? முட்டாங்க. ஒரு முறை ஒரு சர்தார்ஜினா யாரு? சர்தார்ஜி இந்த சிங்கு சொல்லுவாங்கல்ல, சர்தார்ஜி வழக்கமாக ரொம்ப அதிபுத்திசாலியாக இருப்பாங்க, அது சொல்லிட்டு முட்டாளாகவும் இருப்பான். இந்த சர்தார்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரியமானவர்களே, அவர் விமானத்தை பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. நம்ம எல்லோரும் பைக் ஓட்டுவோம், பைக் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் ரெடி பண்ணுவோம். இப்போலாம் ஒரு 1000 2000 கொடுத்தா என்ன பண்ணி தந்துடுவாங்க? லைசன்ஸு கிடச்சிடும். நிறைய பேர் அப்படி தான் வாங்கியிருக்காங்க இல்லையா? நானும் அப்படி தான் வாங்கியிருக்கேன். ஆனால் பிரியமானவர்கள், இந்த சர்தார்ஜி என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நம்மளோட ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு ஆசைப்படுறார். இந்த ஹெலிகாப்டருக்கு ஓட்டுறதுக்கு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு பயிற்சிக்காக போகிறாரு. அந்த பயிற்சிக்கு போன உடனே அந்த பயிற்சியாளர் சொல்றேப்பா, நீ கண்டிப்பாக 2 மாதங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும், அப்போதான் உன்னால் ஹெலிகாப்டர் ஓட்ட முடியும். நீ சரியாக கற்றுக்கொண்டாய் என்றால் நீ கற்றுக்கொண்டதுக்கு 50 மார்க்கு, சரியாக ஓட்டினா உனக்கு 50 மார்க். உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ மார்க் வேணும்? ஒரு நீங்கள் சர்தார்ஜியாக இருந்தால் எத்தனை மார்க் ஆசைப்படுவீங்க? ஜஸ்ட் பாஸ், 50 மார்க் போதும் இல்லையா? இந்த சர்தார்ஜி என்ன பண்ணுறாரு? 1 மாதத்துலேயே எல்லாத்தையும் முடிச்சிடறாரு. பயிற்சியாளர்கிட்ட போய் சொல்கிறார், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஹெலிகாப்டர் கொடுங்க, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பயிற்சியாளர் சொல்லிப்பா, இன்னும் 1 மாதம் இருக்குது, வெயிட் பண்ணு. அப்போ அந்த இல்லை, நான் கண்டிப்பாக ஹெலிகாப்டர் ஓட்டிடுவேன், எனக்கு மன தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர் சாவியை வாங்குறாரு. சாவியை வாங்கிட்டு உள்ளே போய் உட்காந்து என்ன பண்ணுறாரு? ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹெலிகாப்டர் ஓட்டுனா என்ன 2 முக்கியமான இது? ஒன்று சாவி, இன்னொன்று பெட்ரோலா? எது முக்கியமானது? 2 முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஒன்று டேக் ஆஃப், மேலே என்ன பண்ணணும்? சரியாக போகணும். அதுமாதிரி லேண்டிங், கீழே இறங்குறதும் சரியாக இறங்க வேண்டும். என்ன பண்ணுறாரு? டேக் ஆஃப் ஆயாச்சு, வண்டி எடுத்தாச்சு, மேலே விசிறி கச்ச கச்சன்னு வேகமாக சுற்றுது. ரொம்ப சந்தோஷம், எப்பாடா எப்படியாவது இந்த ஹெலிகாப்டரை நம்ம ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு 500 அடி, 1000 அடி, 1500 அடி, 2000 அடி மேலே போகிறாரு. திடீர்னு பார்த்தா பொத்துன்னு என்ன ஆயிடுது? ஹெலிகாப்டரு வெடிக்கலை, கீழே விழுந்துச்சு.
நம்ம வடிவேலு மாதிரி என்ன பண்ணுறாரு, மீசையில் மண் ஒட்டினாலும் ஒட்டாத மாதிரி என்ன பண்ணுறாரு சர்தார்ஜி பாருங்க. அதில் உடனே அந்த பயிற்சியாளர் கேட்குற, என்னப்பா ரொம்ப வேகமாக மேலே போன டக்குனு கீழே வந்துட்டியே அப்படி சொன்னோடனே அப்போ அவர் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை சார், நான் மேலே போயிட்டு இருந்தேன்னா ஒரு 2000 அடிக்கிட்ட போகும்போது நல்லா ஜில்ஜில்னு காற்று வந்துச்சு. அப்போ எதுக்கு இந்த ஃபேன் ஓடிட்டுன்னு சொல்லிட்டு ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன். அதான் பொத்துடீர் நீ கீழே வந்துட்டு. முட்டாள்தனமான செயல். இதை பிரியமானவர்களே, அதிபுத்திசாலிகள் யார் என்றால், அறிவாளிகள் யார் என்றால், யாரெல்லாம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் இறைவார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறார்களோ, குறிப்பாக ஜெபத்தின் மூலமாக தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்கள் தான் அறிவாளிகள். அவர்கள் தான் அறிவாளிகள். எனவே மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் பாறை மீது வீடு கட்டுகிறான், ஒருவன் மணல் மீது வீடு கட்டுகிறான். மழை பெய்கிறது, வெள்ளம் வருகிறது, அங்கே மணல் மீது கட்டப்பட்ட வீடு அடித்து செல்லப்படுகிறது. பாறை மீது கட்டப்பட்ட வீடு உறுதியாயிருக்கு. காரணம், அவன் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்டான். அன்னை மாமரியம் இங்கே ஆண்டுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறார், அந்த இறை வார்த்தையினுடைய ஜெபமாய் மாற்றுகிறார். எனவேதான் அவரால் ஜெயிக்க முடிந்தது. இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணுமா தோக்கணுமா? வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா தோக்கணுமா? யாரும் ஜெயிக்க ஆசைப்படுறீங்க? அதுவும் வேண்டாமா? ஜெயிக்கிறவன் ஜெபிப்பான், ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான். அன்னை மாமரி அங்க வந்து ஜெபம் செய்தார். எனவே காண ஒரு திருமணத்திலே ஜெயித்தார்கள். விவிலியத்தின் ஒரே ஒரு நிகழ்வை உங்களோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பிரியமானவர்களே. விவிலியத்தில் ஒரு அருமையான கதாபாத்திரம் தாவீது. தாவீதை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 1 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாராவது பைபிள் வச்சிருக்கவங்க அந்த நிகழ்வு மட்டும் சொல்லுவாங்க, வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 17 என்ன நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது? புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? கோலியாத்து. நல்லா கவனிக்க பிரியமானவர்களே, இந்த ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நன்றாக கவனிங்க. இந்த கோலியாத்து இவன் வருகின்ற போது எப்படி வருகிறான்? அவனுடைய தலைக்கு ஹெல்மெட்டு, முக கவசம், கேடயம், கையில் ஈட்டி, இன்னொரு பக்கம் அம்புகள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆயுத கடங்கே நடந்து வருகிறது. அவர் வருகின்ற போது சவுல் அரசன் என்ன பண்ணுறான்? இந்த தாவீதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவிடுறான். தாவீது சொல்கிறப்பா இந்த ட்ரெஸ்ஸினால தூக்க முடியாது, அவன் சின்ன பையன் இல்லை, பொடி பையன். அவன் என்ன பண்ணுறான்? ட்ரெஸ்லாம் கலத்தி போட்டு அவன் என்ன பண்ணுறான்? ட்ரெஸ்ஸுனா மேலே போட்டு அந்த இதெல்லாம் கலத்தி போட்டு அவன் என்ன பண்ணுறான்? கையில் ஒரு கவனை எடுக்கிறான், 5 மூலாங்கற்களை எடுக்கிறான். பிரியமணி நன்றாக கவனிகள், ஒரு மிகப்பெரிய ஆயுத கடங்கு அவன் முன்னே நிற்கிறது. அப்போ கோலியாத் சொல்கிறான், ஏ நாயே, தாவீதை சொல்ல, ஏ நாயே, உன்னை இப்போ கொன்று பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இரையாக்க போகிறேன். நம்ம முன்னாடி இப்படி யாராவது சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? வா அப்படின்னு சொல்லுவோமா? நெஞ்சு இல்லை, ஒரு துப்பாக்கி நிற்கிறான், டே உன்னை சுட போகிறேன்னு இருக்கிறான், நீ என்ன பண்ணுவீங்க? வான்னு சொல்லுவீங்களா? துண்டக்கான துணியை காண்டு ஓடும் இல்லையா? இங்கே பிரியமானவர்களே, தாவீது என்ன சொல்கிறான் என்றால், டே கோலியாத்து, நீ உன்னுடைய ஆயுதத்தின் பலத்தினாலே என் முன் இருக்கிறாய், ஆனால் நான் என் ஆண்டவருடைய பலத்தினாலே உன் முன் இருக்கிறேன். எனவே இந்த போர் என் ஆண்டவருடைய போர். எனவே நான் அவரை நோக்கி ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும் என்று ஒரு நம்பிக்கையோடு அந்த தாவீது என்ன பண்றான்? அவ்வளவு பெரிய ஆயுத கடங்க மாமிச மலையை கவன்களை வச்சு டக்குனு அடிச்சுட்டான், அப்படியே சாஞ்சு போனான். பிரியமர்களே, ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அன்னை மாமரி காணா ஒரு கல்யாணத்திலே அவர் செய்த ஜெபம் ஒரே ஒரு முறை தான் ஜெபித்தார். மகன்கிட்ட போய் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்னை மரிச்சு இன்னைக்கு நாம வந்து டெய்லி கோயிலுக்கு பெரிய லிஸ்டா போடுறோம், ஆண்டவர் எனக்கு அது வேணும், இது வேணும், எது வேணும். ஒரு முறை நீ ஜெபித்து விட்டாய் என்றால் அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக பிறக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்னை மாமரி நினைச்சா, ஒரு டைம் சொல்லிட்டேன், பெட்டிஷன் போட்டாச்சு, அது கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பினார். அதே போல கிடைத்தது. அதே போல் நம்முடைய பாதுகாவலி தூய பிரகாசி அம்மா. நிறைய பேருக்கு பிரகாசி அப்படிங்கிற பேர் வைப்பாங்க இல்லையா? இந்த பிரகாசி என்றால் என்ன அர்த்தம்? பிரகாசினா ஒளிர்ந்து என்ன எழுந்து பிரகாசிப்பது.
ஒளி கொடுப்பது. ஆக இந்த பிரகாசியம்னுடைய வாழ்க்கை உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். எனவே ஒரு சில இது மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரகாசியம்மாளுக்கு நிறைய வேதனைகள், துன்பங்கள் நடந்தது. வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள். ஆனால் பிரியமானவர்களின் துன்பங்களுக்கு மத்தியில் எப்படி அன்னை மாமரி ஜெபித்தாளோ அதே போல இந்த பிரகாசியம்மாள் என்ன பண்றாங்க? ஜெபித்தாள். அந்த ஜெபம்தான் மிகப்பெரிய ஜெயத்தை, ஒரு புனிதியாக, இந்த இளம் வயதிலே ஒரு புனிதியாக உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு, ஆண்டவரால் உயர்த்தப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிற்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய ஜெப வாழ்வு. அது அப்படிப்பட்ட ஒரு தாய், அங்கே ஒரு தாய் காணா ஒரு திருமணத்திலே ஜெபிக்கிறார். இங்கே ஒரு தாய் பிரகாசி அம்மாள். இந்த தாய் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பெரிய ஜெபம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு காலத்தில் பார்த்தோம் என்றால் கல்யாணத்துக்கு அந்த முகூர்த்த கால் நடுவார்கள். இப்போ அந்த பழக்கம்லாம் இருக்குதா? முகூர்த்த கால் நடுவார். நம்முடைய பகுதியில் அது உண்டு இல்லையா? அந்த முகூர்த்த கால் நடுக்கிட்டு போய் நம்ம ஜெபிப்பார்கள். திருமணம் நல்ல நடைபெற வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். அதே போல் ஒரு காரியத்தை செய்கின்ற போது, குறிப்பாக ஒரு வேலைக்காக வெளியே செல்கின்ற போது இன்னும் ஒரு சில குடும்பங்கள் என்ன செய்வார்கள்? ஜெபித்து விட்டு செல்வார்கள். அது ஜெபிக்கிற குடும்பம் ஜெயிக்கிற குடும்பம். எங்கே ஜெபம் இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக ஜெயம் உண்டு. ஆனால் கஷ்டங்கள் வரும், அங்கே குறைகள் இருக்கும், சோதனைகள் வரும். வரான்னு சொல்ல முடியாது, எல்லாமே கண்டிப்பாக உண்டு. யார் அதிகமாக ஜெபிக்கிறானோ அவனுக்கு அதிகமான சோதனை கஷ்டங்கள் உண்டு. ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அதற்காக அந்த கனிக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தந்தவர் நம்முடைய தாய் மாமரி, நம்முடைய பாதுகாவலி தூய பிரகாசியம்மாள். இப்பொழுது அகுஸ்தினார் இவ்வாறு சொல்லுகிறார், ஜெபம் என்பது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே என்ன சொல்பவரா விண்ணகத்துக்கு நுழைய முடியாது. இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? அருள் இந்த மாதிரி வாழ்க ஆண்டவர் உடனே சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுவோம்? சீக்கிரம் முடிக்கணும். எத்தனை பேர் ஜெபத்தில் முழு மூச்சோடு பங்கெடுத்துருவோம்? இப்போ தான் அருள் இந்த மாதிரி சொல்கிறாங்க, மெதுவாக போவோம். இப்போ தான் பூசை ஆரம்பிச்சிருக்கு, மெதுவாக போவோம். இப்போ தான் காணிக்கப்பட்டு போயிட்டு இருக்கு, மெதுவாக போகணும். கடைசி வரைக்கும் போக மாட்டோம். அப்படியே இந்த ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான. ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒரு வல்லமை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலையும் சொல்லி மிகவும் மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் அந்த காணா ஒரு திருமணம் அன்னை மாமரியின் ஜெபத்தினாலே அது என்னது? கைவிடப்பட்ட அந்த குடும்பம் உயர்த்தப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு ஜெபம் தெரியும்? மிகவும் இரக்கமுள்ளதாயே. நிறைய பேர் தெரியாது. நம்ம பசங்க முடிப்பாங்க, என்னடா அப்படி ஒரு ஜெபம் இருக்குதா? இதெல்லாம் வல்லமை உள்ள ஜெபம் பிரியமானவர்களே. இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு முறையும் தோல்விகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நாம் ஜெபிக்கின்ற போது நாம் கண்டிப்பாக ஜெயத்தை காணுவோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து தெய்வீக திருப்பலியிலே ஒருவருக்கொருவர் வேண்டிக் கொள்வோம். இறைவன் தாமே நம்முடைய பாதுகாவலி வழியாக நம்ம நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அனைவரும் நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். திருவை பணியாளர்கள் தூய ஆவியின் ஆற்றலை வைத்து அன்னையாம் திருவையில் உமது அன்பு ரசத்தின் இறைவுண்மையின் பாதையில் வழி நடக்க போதித்திட வேண்டும் என்று புனித பிரகாசியம்மாள் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். பலத்தின் ஆவியாகிய இறைவா, அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் அனைவரும் உமது இறை மாட்சியை உலகிற்கு பறைசாற்றுபவர்களாக திகழ்ந்து வாழ்வின் அனைத்து போராட்டங்களிலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீர் அளிக்கும் மீட்பை சுவைத்து மகிழ வரமருள வேண்டும் என்று புனித பிரகாசியம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடம்புள்ள சுகம் பெற்று ஒற்றுமையுடனும் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், கோவில் கட்டட பணிக்கு உதவி புரியவும், எம் பங்கின் வளர்ச்சியில் தகுதியுடன் வலிமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று புனித பிரகாசியம்மாள் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். நலம் அருளும் நல்ல ஆயினை இறைவா, உடல் நலம் குறைவினால் மருத்துவமனைகளில் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக
மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று புனித பிரகாசி அம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரையும் பங்கு தந்தையை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மீக சுகம் தந்து அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியுடையவும் பங்கு தந்தையின் முடிவுகளுக்கு எம் பங்கு மக்கள் ஒத்துழைக்கவும் வேண்டும் என்று புனித பிரகாசியம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தை இயேசுவை பெற்றெடுத்த மரியாதையில் இருக்கும் அன்னை மரியாதை போல எல்லா தாய்மார்களும் குடும்பத்தை மகிழ்விக்கும் சவாலை சந்திக்க மன வலிமையையும் உடல் பலமும் எளிய உள்ளமும் பெற்றிட வேண்டும் என்று புனித பிரகாசியம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புதுமைகளின் ஆயுதம் ஐக்கியங்களே இறைவா, உமது பிள்ளைகளான நாங்கள் ஒவ்வொருவரும் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என எமக்கு வேண்டுதல் விடுக்கும் தேவ அன்னையின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்திட எம்மை வழிநடத்திட வேண்டுமென்று புனித பிரகாசியம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காணாவூரில் கனிவசம் பெருகு செய்த இறைவா, தற்போது உலகெங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பல்வேறு இயற்கை ஆபத்துகளினால் துன்புறும் மக்களின் குறை போக்கி விரைவில் நல்வாழ்வு துணிக்க செய்ய வேண்டும் என்று புனித பிரகாசியம்மாள் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி கண்களை குனிந்து ஆண்டவருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நன்றி உணர்வோடு அவர் திரும்ப நாம் இருக்கிறோம். அன்றைக்கு அன்னை மாமரி ஆண்டவர் இயேசு முன்பாக நின்று வேண்டிக் கொண்ட போது அங்கே அற்புதம் நிகழ்ந்தது. நம்பிக்கையோடு யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கூடும். இந்த காரியம் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது என்று சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் அந்த குடும்பத்தினுடைய அவல நிலையை மாற்றினார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் பல்வேறு தேவைகளோடு நம்பிக்கை உணர்வுகளோடு ஆண்டவர் திரும்ப நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். இன்றைக்கு நாம் கண்டுகொள்ளப்படும்படியாக, நம்முடைய ஜெபம் கேட்கப்படும்படியாக நம்மையே நாம் முழுமையாக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். காணிக்கை பாடல்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடைய வார்த்தை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண் பாடுகின்றன. வானத்தூதனடிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடும். தந்தையையும் திருமுன்னிலையில் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாக புனித பிரகாசி அம்மாள் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாய் ஆசீர்வதியும். அவரிடம் விளங்கிய அந்த ஜெப வாழ்வு எங்களிலும் விளங்கச் செய்வீராக. இன்றைய 3ஆம் திருவிழா திருப்பலி சிறப்பிக்கின்ற புனித திருக்குடும்ப சபையினருடைய உடல் உள்ள ஆன்ம சரீர நலன்களுக்காக ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். திருக்குடும்ப சபை தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வழியாக அவர்கள் குடும்பங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசியால் நிரப்புவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமுடைய திருமுக ஒளிகளை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீதும் இரக்கமாயிரும். எம் குடும்பங்களில் மரித்தவர்களுடைய ஆன்மாக்கள் மீது ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனிதமிக்க மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலி புனித பிரகாசி அம்மாள், எங்கள் ஞான தகப்பன் புனித சவேரியார், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகுமே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, நம்முடைய தாய் மரியாள் 4 முறை விவிலியத்தில் பேசியதாக நாம் பார்த்தோம். குறிப்பாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக 2 முறை அவர் பேசியிருக்கிறார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல் இப்போ நாம் எல்லாரும் ஆண்டவர் முன்பாக இருக்கிறோம், ஆண்டவருடைய சன்னதியில் இருக்கிறோம். நாம் பேச போகிற வார்த்தை என்ன சொல்ல போகிறோம்? அமைதி, சமாதானம். எனவே முக மலர்ச்சியோடு ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர்.
அன்பார்ந்த மக்களே, பிள்ளைகள் அனைவருக்கும் மூன்றாம் செல்வ வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கைகளை கட்டி நம்முடைய மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து இந்த அருமையான நாளில் மூன்றாம் திருவிழா திருப்பலியை அருமையாக நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து நல்லதொரு மறைவுரை கொடுத்து அமர்ந்திருப்பவர்கள் பாசத்திற்குரிய அருட்தந்தை அமர்ராஜ் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் பெரியதாளை பங்கில் உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் நல்லதொரு தம்பி, நல்ல இசை மீட்டக்கூடிய தம்பி, அருமையாக பாடல் திருப்பலி வைத்தார்கள். நல்ல ஒரு அன்பான தம்பி, நல்லதொரு தந்தை, நல்ல ஆர்வமாக எதையும் செய்வதில் ஒரு உற்சாகமாக, ஒரு ஆர்வமாக, ஒரு துடிப்போடு செய்யக்கூடிய நல்லதொரு அருட்தந்தை. தந்தை அவர்கள் அருமையாக நம்முடைய பிரகாசியம்மாளுடைய ஜெப வாழ்வை குறித்து சொல்லி இன்றைய 3 வாசகங்களிலும் அருமையாக இணைத்து ஜெபத்தை குறித்து சொன்னார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான ஒரு சிந்தனை தந்த அன்பு அருட்தந்தை அமல்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, நம்முடைய ஒரு நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய நன்றி நிலையிடமாக பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய மறையுரையிலிருந்து 3 கேள்விகள். அதுக்கு முன்னால் பரிசு வேணுமோ? ஆமாம், இந்த ராஜன் திருத்தாமல் இங்கேயே இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கக்கூடாதுன்ட்டு இங்கேயே வச்சுக்கிட்டாப்புல. அதனால் நான் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் என்ன செய்யிட்டேன், இன்றைக்கி அதை பார்த்துட்டேன், அதை எடுத்தாங்க. சரி ஃபாதர், இதில் எடுங்கம்மா. ஏதாவது நல்ல அதாவது முதல்ல பதில் சொல்லிடுவோம். என்ன பதில்? 3 கேள்விகள். 1, கோவிலை பற்றிய வசனம் என்ன? சொல்லுங்க. ஆகாய் 2, ஆமாம் 2:9. பார்த்து எழுதி மனப்படாயிட்டமா சார்? யாரும் தப்பாக எழுதலை, எல்லாரும் கரெக்டாக எழுதிட்டாங்க. சார், இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் ஆண்டவர். இல்லையா? இந்த இடத்துல நலம் நல்குவேன் என்கிற அருமையான அந்த 2வது கேள்வி என்ன? எதை தவிர்க்க முடியாது, எதை தவிர்க்க முடியும்? சோதனை தவிர்க்க முடியாது. எதை தவிர்க்க முடியும்? ஏன் இழுக்கிறிய? சரி. ஆண்டவர் எதை வெறுக்கிறார்? பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை வெறுக்கவில்லை. சரியா? ஆமாம். இப்போ நம்ம ஒரு 3 சீட்டை எடுப்போம். சாமி எடுக்கட்டும். சாமி என் சீட்டை எடுத்துடட்டும்னு வேண்டுங்க சார். இது எடுத்தாமா இதெல்லாம் பின்னாடி ஜோம் நல்லது. அது நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இன்னொன்று எடுத்தாங்க. 3 பேரையும் வாசித்துருவோம். யார் இது? சகாய பிரஜின், முதல் ஆள் இந்த திருவிழா. சகாய பிரஜின் எங்கே இருக்காரு? வெரி குட். எல்லாரும் கை தட்டுங்க. முன்னாடி வந்துடுங்க, கை தட்டுங்க. 2வது சேவியர் செல்வ ஷாப்பினா, 2வது. வெரி குட். வாங்க. நல்லா குலுக்கி போட்டு சாமி நல்லா பார்த்து எடுக்கிறாங்க. செல்வ சுஜிதா கை எடுக்கட்டும். 3 பேருக்கும் 3 ஜெபமாலை. சரி, அருமையானவர்களே, ஆமாம், இன்றைக்கான 3 கேள்விகளை சொல்லுவோமா? ஜெபமாலை வந்துட்டுப்பா. வெரி குட். இன்றைக்கான 3 கேள்வி. யூதர்களின் திருமண நாள் எத்தனை நாட்கள் கொண்டாடுவார்கள்? யூதர்களின் திருமண நாள் எத்தனை நாள் என்று சொன்னாங்க? ஆண்டவர் விவிலியத்தின்படி
எத்தனாவது நாளிலே அதிசயம் செய்தார்? அதில் பார்த்துருக்கோம், அந்த இதில் இருக்கும், என்ன நற்செய்தி வாசத்தில் இருக்கும், எத்தனாவது நாளில் அதிசயம் செய்தார். இது முதல் கேள்வி. என்ன? இரண்டாம் கேள்வி, அன்னை மரி எத்தனை முறை பேசினார்? யார் யாரிடம்? ஆமாம், அன்னை மரி எத்தனை முறை பேசினார்? யார் யாரிடம்? மூன்றாவது கேள்வி, தாவீது கோலியாத் விவிலியத்தில் எந்த பகுதியில் வருகிறது? தாவீது கோலியாத் நிகழ்வு விவிலியத்தில் எந்த பகுதியில் வருகிறது? நாளை 4ஆம் திருவிழா சிறப்பு செய்பவர்கள் புனித மத்தேயு மற்றும் மார்க் அன்பியங்கள். திருமண அறிக்கை. இல்லாமல்ல இறைவன் திருவருளால் தூத்துக்குடி மறைமாவட்டம் பூச்சிக்காடு பங்கு பிரகாசபுரத்தில் வசிக்கும் தகப்பன் ஞானதுரை, தாய் எமிலிரோஸ், இவர்கள் மகன் அந்தோனி பிரான்சிஸ்கும், பாளையங்கோட்டை மறைமாவட்டம் தென்காசி திப்பணம்பட்டி பங்கு திப்பணம்பட்டியில் வசிக்கும் தகப்பன் ஜெயராமன், தாய் ரெஜினா, இவர்கள் மகள் கிரேசி எஸ்தருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இவர்களுக்கான முதல் அறிக்கையாகும். இந்த திருமணத்தில் தடையினம் இருந்தால் அதனை பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது இறைமக்களுக்குரிய கடமையாகும். இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் இறைமக்களுக்குரிய கடமையாகும். ஆண்டவரை போற்றுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், கீதம் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருமையான இறைமக்களே, நேற்றைய நாள் சனிக்கிழமை நம்முடைய தென்மண்டலம் மறை மாவட்டத்தின் தென்மண்டலத்தில் உள்ள அந்த மெய்ப்பு பணியக கட்டட திறப்பு விழாவிற்கு வந்த ஏராளமான நம்முடைய பிரகாசபுரம் மக்களுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் கைகளை தட்டி பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்வோம். 3 என்றால் முழுமை, ஊரே வந்துடுச்சு. 3 பேர் வந்தாங்க, முழுமை ஊரே வந்துடுச்சு. 7 முழுமை போல 3 முழுமை. இப்படி ஆர்வமாக இருந்தால் பங்கு தந்தைக்கு ஆர்வம் குறையுமா கூடுமா? சரி, ஓகே. அதுக்கு இதில் இன்னும் தொடர்ந்து வழக்கமாக ஆர்வமாக இருப்பீங்க. நேற்று எங்கே போச்சு, இந்த திருவிழாவில் முங்கிட்டீங்க போல். சரி, 10 பேர்னா 10 பேர் வரணும்ல. அதே போல் இந்த நாளில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலி வைத்தோன்னா மாலை ஒரே போல் இருக்கணுங்கிறது எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. எனக்கும் காலையில் பூசை வச்சுன்னா சாதாரண திருவிழா பூசை மாதிரி இருக்காது. காலையில் இந்த விளக்கோடு இருக்கும்போது அது மட்டும் இல்லை, பூசை யார் வைப்பா? வந்திருக்கின்ற ஃபாதர் வைப்பாங்க. அது ஒரு மகிழ்ச்சியாகும். இன்னொரு ஃபாதர் வந்து பூசை வைக்கிறது. அப்போது ஆசீர்வாதம் நமக்கு. வெஸ்பஸ் இன்னைக்கு 9ஆம் திருவிழா வெஸ்பஸ் இருக்கும். மற்றபடி எல்லா நாடுமே அப்படியே ஒவ்வொரு நாளும் மாலையில் ஒவ்வொருவரும் திருப்பலி கொண்டாடுவது எனக்கு அது இயல்பாக தெரிகிறது. நம்முடைய ஊரில் இன்னும் புதிய ஆலயம் போன உடனே அப்புறம் அடுத்த ஃபாதர்கிட்ட நீங்கள் அது என்ன காலையில் திருப்பலி, மாலையில் நற்கருணை ஆசிரியர் என்ன செய்யலாம் கேட்டுக்கொள்ள, அங்கே அவங்க ஜாம் என்ன செய்யலாம் கொண்டாடலாம். எனவே இந்த ஆண்டிலே நம்ம இந்த ஆண்டுகளைப் போல நான் வந்ததுலேருந்து மாலை திருப்பலி, ஏன்னா கோயிலை கட்டிகிட்டு இருக்கோம், அதனால் மாலையில் அப்படியே அமைதியாக திருப்பலி 5 ஆண்டுகள். அதனால் காலை திருப்பலி வைக்கவில்லை என்று என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். மாலையில் திருப்பலி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாலை திருப்பலி தான் ஒரு இதமாகவும், வருகின்ற தந்தை திருப்பலி வைத்து அது மறையுறை வைப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரிங்களா? எனவே எல்லா நாளும் மாலை திருப்பலி இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் காலையில் இருக்கும். இன்றைக்கி அந்த சின்ன குழந்தைகள், அந்த பள்ளி குழந்தைகள், அவங்களுக்காக அவங்க ட்ரெஸ் பண்ண முடியாது, அதனால் அவர்களுக்காக காலை திருப்பலி வைக்கிறோம். அதே போல் 9ஆம் திருவிழா அது வழக்கம் போல், அது எல்லா ஊரிலும் 9ஆம் திருவிழா காலை திருப்பலி, மாலை வெஸ்பெர்ஸ்லேயே மாலை ஆராதனை இருக்கும். அது வழக்கம் போல் மிகச்சிறப்பாக இருக்கும். நன்றி. ஆண்டவரே, என் கண் முன்னே நீர் எனக்கு ஒரு விருதினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வெளியின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும்.
இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்த பிள்ளைகளாக சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இந்த இரவு நம்ம எல்லோருக்கும் மகிழ்ச்சியான இரவாக அமையட்டும். God bless you. நமஸ்காரம்